தமிழ் திரையுலகில் முன்னணி நாயகர்களில் ஒருவர் சியான் விக்ரம். நீண்ட நாட்களாக தமிழ் சினிமாவில் நாயகனாகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பயணித்தாலும் தனக்கென தனி ஒரு இடத்தை பெற போராடியவர். பல தோல்விகளுக்கு பிறகு திரையுலகில் தனக்கான இடத்தை பிடித்தவர். கடைசியாக பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளியான தங்கலான் படமும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் தனது 62வது படமான வீரதீர சூரன் பாகம் 2 படத்தில் விக்ரம் நடித்திருக்கிறார். பொதுவாக தமிழ் சினிமாவில் முதல் பாகம் வெளிவந்த பின்னர் தான் 2ஆம் பாகம் வெளியாகும். ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் அருண்குமார் முதலில் 2ஆம் பாகத்தை வெளியிட்டுவிட்டு அதற்கு பிறகு முதல் பாகத்தை வெளியிடுகிறார். இதனால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த படத்தின் பிரீமியர் ஷோவையும் சிலர் பார்த்து பிரமித்து போயிருந்தனர். படத்தை பார்த்த பிரபலங்கள் இயக்குனரை பாராட்டியும் கூறியிருந்தனர். விக்ரம் இந்த படத்தை பற்றி பேசுகையில், வீரதீர சூரன் படத்தில் தூள், சாமி என்ற படத்தில் நடித்தது போல மாசாக நடித்திருக்கிறேன். அப்படிதான் இந்த படமும் அமைந்திருக்கிறது. நான் இயக்குனர் அருண்குமாரிடம் என்னுடைய ரசிகர்கள் ரசிக்கும் வகையில் அவர்களுக்கான ஒரு படத்தை கொடுக்க வேண்டும் என கூறினேன். அதுபோலவே சிறப்பாக வந்திருப்பதாக கூறியிருந்தார். இந்த படத்தை அஜித்தும் வெளிநாட்டில் பார்த்து விக்ரமுக்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் தான் வீரதீர சூரன் மற்றும் குட் பேட் அக்லி படத்திற்கும் இசையமைக்கிறார். அவருக்கும் தனது பாராட்டை அஜித் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.